காரைக்குடியில் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்த தம்பி ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார். அவங்க உறவினர்கிட்ட கேட்டதுக்கு நான் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்தேன், ஆனால் கடைசியாக சீமான் தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. க்ரௌண்ட் ரிப்போர்ட்டாக எனக்கு அதுதான் இருக்குது. அந்த உண்மையாக ஜென்யூனாக அந்த ரிப்போர்ட்டை அந்த தம்பி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியும். சைலண்டாக இது நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்கு. சீமான் இதை தெளிவாக முன்னெடுத்துட்டு போவார். இப்போ சீமானுக்கு இது பிராமணரோ பறையரோ எந்த சகோதரனாலும் சரி கன்சிஸ்டண்டாக நிற்கிறான், தெளிவாக நிற்கிறாங்கள. சீமானுக்கு இமேஜ் பெருசாக ஏறிட்டு 29 இந்த பாயிண்டில் அவர் விஜயை தொடச்சி எறிஞ்சிருவார். ஃபஸ்ட் எலெக்ஷன் ஒரு குட்டிசல் எலெக்ஷன், ஒரு காளான் மாதிரி. இது 2வது எலெக்ஷனில் சீமான் மற்றவங்களை தட்டி தூக்கி போட்ட மாதிரி விஜய் தட்டி தூக்கி போட்டுருவார். மற்ற எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் வரல. ஓட் ஓவர் மேபி 2வது எலெக்ஷனில் வந்து சீமான் வந்து இஷ்யூ இல்லாத விஜயை அது பாராளுமன்ற தேர்தலில் தாக்கு பிடிக்காமல் பண்ணிடுவார். நான் உறுதியாக நம்புகிறேன். பாராளுமன்ற தேர்தலில் இவர் தனிச்சு சீமான் மாதிரி இருந்ததுன்னா இஷ்யூ இல்லாமல் இவரை முன்னிறுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல அடி வாங்குவார். இப்படித்தான் சீமான் வந்து 2வது ரவுண்டு தான் கமல்ஹாசன் அடித்தார், ஈக்குவல் தான் முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு தான் தினகரன் அடித்தார். அப்போது கமல்ஹாசன் முதல் ரவுண்டு, இது விஜயை முதல் ரவுண்டில் என்ன வராருங்கிறன்னு பார்க்கணும். 2வது ரவுண்டு மக்களவை தேர்தல் ரவுண்டு, அதில் விஜய்க்கு இஷ்யூ கிடையாது. உங்கள் விஜய் வாரேன் அது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, குழந்தைகள்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்காது. அது பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன். அதில் சீமான் கிட்ட இஷ்யூ. வயதானவர்கள் போலிங் கம்மியாகுது, இளைஞர்கள் போலிங் கூடுதலாகுது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அது கூடிக்கிட்டே போகும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்குள்ள சீமான் எடப்பாடியை பலையனப்படுத்துவாருங்கிறது உண்மை. அது பலையனப்படுத்தி தான் 8.2 வந்தார். நான் மட்டும்தான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் விஜய்ங்கிற பிம்பத்தை வச்சு அதை மறைக்கிறதுல தான் திராவிட பெரியார் அந்த ஆதரவாளர்களுக்கு அதில் பெரிய இதாக இருக்குது. சீமான் விஜய்னு சொல்லி சீமான் அதில் கட்டுப்படுத்துறதுல இதாக இருந்தாங்க. உண்மை நிலைமை சீமான் வந்து எடப்பாடியை பலையனப்படுத்தியிருந்தார். இந்த தேர்தலில் சீமான் வந்து எடப்பாடி பலையனப்படுத்துவார். 2 கவுண்ட். ஒன்று, அரசியல் கருதல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோதியின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், சீமான் அவர்கள் பிராமண கடப்பாறைக்கு வந்து திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இந்த தேர்தலை அணுகுனார். களத்தில் நேற்று அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து பார்க்கும்போது பல பிராமண சகோதரர்கள் வந்து நாம் தமிழுக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்தோன்றதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சைலண்டாக இது நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்கு. சீமான் இதை தெளிவாக முன்னெடுத்துட்டு போவார். இப்போ சீமானுக்கு இது பிராமணரோ பறையரோ எந்த சகோதரனாலும் சரி கன்சிஸ்டண்டாக நிற்கிறான், தெளிவாக நிற்கிறாங்கள. சீமானுக்கு இமேஜ் பெருசாக ஏறிட்டு 29 இந்த பாயிண்டில் அவர் விஜயை தொடச்சி எறிஞ்சிருவார். விஜய் இன்னைக்கு வந்து தன்னை முன்னிறுத்தி, தான் பெரிய க்ரௌட் முன்னிறுத்தி, தான் என்டிஆர் மாதிரி 2 தொகுதியில் நிற்க முடியும்னு ஒரு ஷோவை காட்டி, அவர் ஜெயலலிதா 2 தொகுதியில் நின்னாருங்கெல்லாம் ஆர்குமெண்ட்டை வச்சு ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணாமல், அது பதுக்கல் மாதிரி 4 நாள் பிரச்சாரம் பண்ணாமல் 1 நாள் பிரச்சாரம் பண்ணி, இதெல்லாம் திட்டமிட்ட செயல். அந்த 1 நாள் பிரச்சாரத்துக்கு ஹோல் தமிழ்நாட்டில் ஒரு ஃபோக்கஸை கொடுத்து நிறைய ஜிம்மிக்ஸு, நிறைய மார்க்கெட்டிங், அது இதெல்லாம் தெளிவாக நின்று அந்த 10 கோடி ரூபா செலவழித்து அது ஒருத்தர் கொடுத்தாருனாங்க. அது ஒருத்தர் தான், அதை நம்ம மறக்க வரல. இது பண்ணி அவர் பண்ணின வேலைகள் ஆதவர்ஜுனா அவரும் பல கோடி செலவழிச்சிருக்கிறாரு. அவரை முன்னிறுத்தி நடந்த ஒரு இதில் சாத்தியப்பட்டு ஒரு முச்ச நட்சத்திரம் அவரை முன்னிறுத்தி ஒரு ரசிகர் பலத்தை முன் வச்சு கல்ட்டு அது இதுன்னு ஒரு ஃபேன் ஃபேஸை முன் வச்சு நடந்தது. 29 பாராளுமன்ற தேர்தல். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து சிஐ எதிர்ப்புன்னு அதை சந்திக்க முதுகல் எதுவும் இல்லாமல் ஒதுங்கினார். இப்போ பாராளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறாருன்னு பார்க்கணும். இதுதான் இவருக்கு செக். பாராளுமன்ற தேர்தலில் இவர் தனிச்சு சீமான் மாதிரி இருந்ததுன்னா இஷ்யூ இல்லாமல் இவரை முன்னிறுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல அடி வாங்குவார். இப்படித்தான் சீமான் வந்து 2வது ரவுண்டு தான் கமல்ஹாசன் அடித்தார், ஈக்குவல் தான் முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு தான் இவரை தினகரன் அடித்தார். முதல் ரவுண்டில் அண்ணாமலை கிட்ட ஈக்குவல் தான். பட் 2வது ரவுண்டில் அண்ணாமலை இல்லாமலே நியமன தலைவர்னால
அவர் நில்லாமலே இது பண்ணிட்டார். அண்ணாமலை அடுத்த ரவுண்டில் தான் அவர் உருவம் எடுத்த ஆளாகி வரணும். புரியுது. அப்போ கமலஹாசன் முதல் ரவுண்ட் இது, விஜயை முதல் ரவுண்டில் என்ன வராருங்கிறன்னு பார்க்கணும். 2வது ரவுண்டு மக்களவை தேர்தல் ரவுண்டு. அதில் விஜய்க்கு இஷ்யூ கிடையாது. உங்கள் விஜய் வாரேன் அது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. குழந்தைகள்லாம் சொல்கிறதெல்லாம் நடக்காது. அது பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன். அதில் சீமான் கிட்ட இஷ்யூ இருக்கு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு காங்கிரஸை அடிக்கிறாரு சீமான். காங்கிரஸ் இந்த நாட்டுக்கு செய்த கெடுதல்களை சொல்றாரு. காங்கிரஸ் கச்சத்தீவில் இந்திரா காந்தி போலுக்காக செய்த அநீதியை பேசுறாரு. காவிரியில் நதிநீர் காங்கிரஸ் தராததை சொல்றாரு. முல்லை பெரியாறில் கேரள காங்கிரஸ் சாருக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் விட்டு கொடுத்தது சொல்றாரு. இந்த மாதிரி மாநில உரிமை, கல்வி உரிமை எல்லாமே காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தன்னு காங்கிரஸுக்கு எதிரான அந்த இதை முன்னெடுக்கிறாரு. அப்போ மோடி பிரதமரா ராகுல் பிரதமரான்னு வந்த எலெக்ஷனில் கூட அவர் 8.2 எடுத்தாருன்னா அது அவர்கிட்ட இருந்த அந்த கொள்கை வழி தான் அதை எடுத்தார். மீண்டும் 29ல் 4 பேரையும் எதிர்த்து களம்னு அவர் சொல்லிட்டார். விஜய் 29ல் என்ன களம் ஆட போறார்? மோடி கூட நிற்க போறாரா, வாஜ்பாய் ராகுல் கூட நிற்க போறாரா, தனிச்சு நிற்க போறாரா என்னங்கிறது தெரியாது. தனிச்சு நின்னா இஷ்யூ இல்லை. புரியுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஒரு குட்டிசல் எலெக்ஷன், ஒரு காளான் மாதிரி இது. 2வது எலெக்ஷனில் சீமான் மற்றவங்களை தட்டி தூக்கி போட்ட மாதிரி விஜய் தட்டி தூக்கி போட்டுருவார். மொதல் எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் வரல. ஓட் ஓவர் மேபி 2வது எலெக்ஷனில் விஜய சீமான் இஷ்யூ இல்லாத விஜயை அது பாராளுமன்ற தேர்தலில் தாக்கு பிடிக்காமல் பண்ணிடுவார். நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். இப்போது ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இது விஜய் சென்ட்ரிக்கான எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தாங்க. நீங்கள் பல தேர்தலில் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தலை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஸ்டாலின் சென்ட்ரிக்காக தான் போயிருக்கு. விஜய் சென்ட்ரிக்காக அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அது உண்மைதான். நம்மளும் அதுக்குள்ளே போய் நுழையாமல் சீமான் இலவசத்தை எதுக்குறாரு, சீமான் பிராண்டி விஸ்கி எதுக்குறாரு, சீமான் தனிச்சு போட்டிடுறாரு, சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாரு, தமிழிலிருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் பேசுகிறாரு, பாராளுமன்ற கட்டடத்தில் என் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்குறாருன்னு சீமான் சென்ட்ரிக்காக மற்றவங்க சொல்ல முடியாத எடுக்க முடியாத இஷ்யூஸ் எல்லாம் சீமான் எடுக்கிறாருன்னு அந்த விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனை அவர் ஜானாரிகிசாமி தரப்பு முயற்சி பண்ணும்போது அதுக்கு கவுண்டராட்டு சீமான் சென்ட்ரிக்கான விஷயங்களை நாமளும் முன்னிறுத்தணும். அது அந்த கேள்விகளை நம்ம எல்லா பேட்டிகளையும் நம்ம சொன்னோம். ஸோ அவங்களையும் தாண்டி அது ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷனாக மாறிட்டு அந்த 5000 ரூபா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஷ் பெண்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அலையை பெருசாக கொடுத்துட்டு அதுதான் ஸ்டாலினுக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது. நியர்லி 50 விழுக்காடு பெண்கள் ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க. மீதி 50 விழுக்காடு பெண்கள் தான் மற்ற எல்லாரையும் சேர்த்து ஆதரிக்காங்கங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது இது ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். அதுவும் ஸ்டாலினுக்கு பலருக்கு ஸ்டாலினை பிடிக்கலைங்கிறது வேற, அது வேற விஷயம். டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் எதிர்ப்பு, நெல் சாகுபடி தொடர்பான அந்த நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் மோதல், இது எல்லாமே ஸ்டாலின் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட். மோடியை ஸ்டாலின் எதிர்க்கும் போது விஜயும் அதுக்குள்ள அவரும் நானும் இருக்கேன் நான் உண்டுன்னு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை ஸ்டாலின் உருவாக்கிட்டாரு. ஸோ ஸ்டாலினை பொறுத்தளவில் இந்த அலையன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவார். காங்கிரஸும் ஸ்டாலின் கூட தான் இருக்கும். மக்களவை தேர்தல் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சட்டமன்ற தேர்தலே ரிஸ்க் எடுக்கல, மக்களவையில் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. அப்போ விஜய் மக்களவை எப்படி சந்திக்க போகிறாருங்கிறது பெரிய கொஸ்டின் தான். சிரஞ்சீவி மாதிரி விட்டுட்டு போயிடுவாரா, என்ன பண்ண போகிறாரு, யாது பண்ண போகிறாருன்னு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அடுத்தால அவருக்கு இந்த கரூர் வழக்கு பெரிய ஒரு எல்லாத்தையும் ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்க விஜய். எடப்பாடி எப்படி ஏமாத்தினீங்க? ஏமாத்துவார்னு எனக்கு தெரியும். முதல்ல சொல்லி நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஏமாளியாட்டு அவரை போய் அதில் நான் கொஞ்சம் எடப்பாடியை பலகீனப்படுத்துறாரு, ஐயரை நாடார என்ன செய்யணும்னு கேட்ட எடப்பாடியை தான் டெமாலிஷன் இதில் நம்ம இருக்குங்கிறத நம்ம இது பண்ணணும். பட் இவர் ஏமாத்துவாருங்கிறதையே நம்ம சொன்னோம். அது எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. அடுத்த கட்டம் நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாக வந்திருக்கீங்க, அது பார்ப்போம். வரட்டு, நீங்கள் ரிசல்ட்டெல்லாம் வரட்டு. நம்ம இப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டோம். சார், குறிப்பாக என்டிஏ வாக்குகள் சீமான் அவர்கள் நகரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் 2021 முறை இந்த தேர்தலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா சார்? சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிறது உண்மை. அது பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்தார். நான் மட்டும்தான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன்.
ஆனால் விஜய்ங்கிற பிம்பத்தை வச்சு அதை மறைக்கிறதுல தான் திராவிட பெரியார் அந்த ஆதரவாளர்களுக்கு அதில் பெரிய இதாக இருந்து சீமான் விஜய்னு சொல்லி சீமானை அதில் கட்டுப்படுத்துறதுல இதாக இருந்தாங்க. உண்மை நிலைமை சீமான் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தியிருந்தார். இந்த தேர்தலில் சீமான் வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துவார். 2 கவுண்ட். ஒன்று நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி மாறினது, இன்னொன்று விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காதது. ஸோ இந்த ரெண்டுமே எடப்பாடிக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, விஜயாலும் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது எடப்பாடி பழனிசாமி தான். குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் நேற்று பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்க காலையிலேயே அவங்களோட ரசிகர்களுக்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கும் அந்த இண்டிகேட்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிச்சா மாதிரி எடிட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தது பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. நாம் தமிழருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கிறது, கன்சிஸ்டண்டானதை சொல்றது, மாற்றுன்னா யாருக்கான மாற்று, எதற்கான மாற்றுங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் வந்துட்டு. புரியுது சார். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, எஸ்ஐஆர்னால தான் வாக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. அது ஏற்ற மாதிரி இப்போ ஆயிருக்கு. ஆனால் இது வந்து விஜய்னால தான் இந்த தாக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதை சார் அவங்க அரசியலே பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது தான் அவங்க அரசியல். அந்த அரசியல் இதுக்குள்ள நாம மனப்பூர்வமாக மோடி மூலமாக கொடுத்த அடி, ஜனநாயகத்துக்கு கொடுத்த அடி, அடுத்தால இன்னும் ஒரு பெரிய அடிக்கு நம்ம ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அடி பெருசாக அந்த ஒரு அடி ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள பொறுத்தளவில் இந்த தகவல் மட்டுமில்லை, எந்த தகவலையும் அவங்க சென்றிருக்காக தான் மாற்றுவாங்க. பொய்யா புரட்டா அந்த பிரச்சாரங்களை பண்ணுறதுல அவங்க வல்லவங்க. நான் ஜனநாயகத்தில் அடித்ததை பற்றியே பேசலை, பார்த்தீங்களா? எங்கேயாவது பேசுனாங்களா? இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு சிம்பதி தேட மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் சிம்பதி இருந்திருக்கலாம், நான் மறக்க வரல. ஆனால் அடிக்கலைன்னா படம் ரிலீஸ் ஆகி வேற மாதிரி எப்படி போகணும்னு தெரியாது, அது சான்ஸ் எடுக்க முடியாது அந்த இடத்துக்குள்ள. இப்போ ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் ஓட்டு கூடுது. வயதானவர்கள் போலிங் கம்மியாகுது, இளைஞர்கள் போலிங் கூடுதலாகுது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அது கூடிக்கிட்டே போகுது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டுக்குள்ள 20 லட்சம் ஓட்டு கூடியிருக்கு. இவர் பெரிய மேட்டரே இல்லை. எங்களால் கூடிச்சு. நானே நேற்று ஏமாந்துட்டேனே, பர்சன்டேஜை பார்த்து ஏமாந்துட்டு கூட நான் பேசிட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கே பல இடங்கள் இவங்க அப்படி அந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தில் மன்னர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிரும். 20 லட்சம் ஓட்டு வரையது காரணம் கழிஞ்ச 5 ஆண்டுக்கு முன்னாடி புராணா. இப்போ பிரச்சனை இல்லை. வழக்கமாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்காளர் கூடுறாங்க. ஓல்டு கோயிங் அவுட், நியூ வந்து ஜாஸ்தி போடுவான். தென் 1000 ரூபா 214 தொகையில் திமுக தரப்பு கொடுத்ததா தகவல். ஸ்டாலின் 5000 கேஷ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து அந்த 20 லட்சத்துக்கு அது சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது காரணம். இந்த 20 லட்சத்துக்குள்ள விஜய் வச்செல்லாம் ஓட்டு வந்துருக்கணும், விஜய் பெரிய இதுன்னு சொல்லதுக்கு இல்லை. ஏன் திருச்சி கிழக்குல விஜய் அதில் ஓட்டு இல்லையே. நிச்சயமா விஜய்க்கு ஓட்டே இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு நல்ல கணிசமான ஓட்டு இருக்கு. அதையும் நாங்கள் மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம், வரட்டுப்போம். காரைக்குடியில் கள நிலவரம் எப்படி இருந்திருக்கு, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? காரைக்குடியில் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்த தம்பி ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. அவங்க உறவினர்கிட்ட கேட்டதுக்கு நான் வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்தவன், ஆனால் கடைசியாக சீமான் தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக எனக்கு அதுதான் இருக்குது. அந்த உண்மையாக ஜென்யூனாக வந்த ரிப்போர்ட் அந்த தம்பி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி சார், ஆனால் இரட்டை இலக்கத்தை நோக்கி சீமான் பயணிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ களத்தில் ஆனால் பேசப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சீமானோட தனித்தன்மை அதுதானே, அது பேசப்படும். விஜயை பொறுத்தளவில் அவர் வந்து ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த பார்த்தார். அந்த இடம்தான் விஜயை வந்து பாஜக காரங்கள்லாம் ரொம்ப தூக்கி விட்டு இது பண்ணது. விஜயோட இந்த பாப்புலாரிட்டி காரணமே மாற்று கட்சிக்காரங்க தான். பாஜகவில் நயினார், அண்ணாமலை எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் பெரிய பிம்பப்படுத்தினாங்க. அண்ணாமலையும் ஆரம்பத்தில் லைட்டாக பண்ணார். ஹேமாலி கமிட்டி அவருக்காக போட்டு அவரை இது பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சக்தி வருதுன்னாரு. பாண்டே இன்னைக்கும் விஜய் வந்து 0 தான். மே 4 தான் ஒரு பலம். மே 4 வர்றது தான் அவருக்கு பலம் என்னன்னு தெரியும். அது மே 4 என்ன வந்தாலும் அதை எல்லாரும் ஏற்றுக்க வேண்டியதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாற்று கருத்துக்கு இடம்ல நம்ம அதை ஏற்றுக்குவோம். ஆனால் அந்த விஜயை தூக்கி விட்டதில் இவங்க பங்குகள்லாம் பெரும் பங்கு. 50 நின்னா 40 ஜெயிக்கும், அப்படி இப்படி பல நிரூபிக்காதவரை பிராண்டிங் ஆட்களை வச்சு ஊடகங்களை கைக்குள்ளே போட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க. இனிமே அந்த வேலையை பார்க்க முடியாது. என்ன ஓட்டு வருதோ அந்த ஓட்டு குட்டிசல் ஓட்டு, காளான் ஓட்டு, ஒரு டெம்பரரி ஓட்டுங்கிற லெவலுக்கு தான் அது வரும். இந்த கட்டத்துக்குள்ள
ஜனநாயகம் படம் வந்து 8ஆம் தேதியே வராதுங்கிறத நாம் சொன்னோம், நம்ம தான் பேசியிருந்தோம். அத்தனை பாஜக தலைவர்கள் அவரை தூக்கி பிடிக்கும்போது நிச்சயமா வரல. ஜனநாயகம் படம் வராததையும் ஒரு சிம்பதியாட்டு ஆக்கிக்கிட்டார். ஒருவேளையில் ஜனநாயகம் படம் வந்திருந்ததுன்னா அது பெரிய அளவில் கொண்டு போயிருக்கலாம். நமக்கு அதை இப்போ யூகம்தான். ஆனால் ஜனநாயகத்தை நம்ம அடித்ததில் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஒரு கைகூலிங்கிறதுல நம்ம இவரை அடித்ததில் சிவகார்த்தியம் படம் சோலோ ரிலீஸ் ஆகிட்டு வந்தது. ஒரு லாபம் அதில் சிவகார்த்தியனுக்கு இருந்தது. ஒருவேளையில் மோதி இருந்தால் அது என்ன ரிசல்ட்டும் வந்திருக்கலாம். பட் ஒரு சோலோ ரிலீஸுங்கிற அந்தஸ்து வந்தது. அதை தடுக்கிறதுக்கு விஜய் தரப்பு பரப்பமாக முயற்சி பண்ணாங்க. என்றாலும் அந்த சோலோ ரிலீஸுங்கிற அந்தஸ்து சிவகார்த்தியனுக்கு வந்துட்டு இன்னைக்கு சிவகார்த்தியன் விஜய்க்கு ஒரு போட்டியாளருங்க இதில் வந்துட்டு இன்னும் போட்டி இருக்கும். எவனாலும் வாடாங்கிற அந்த கமல்ஹாசன் படம் சொன்னார்ல, அது விஜய் அடுத்த நடிகை படத்துக்கு போட்டியாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ள விஜய் எப்படி டக்கால்ட்டி பண்ணாரோ அதே இதை மீண்டும் சினிமாக்குள்ளே வந்து அதே டக்கால்ட்டியை பண்ணுவார். அப்போ அதுக்குள்ள கவனமாட்டும் இதாட்டும் இருக்கணும். இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா அதை வச்சு சினிமாவுக்கும் வந்து கடைசி படங்கிற ஹைப்பு, இது திமுக எதிர்ப்பு படம், அதிமுக காரங்களை படத்தை பார்க்க வைக்கிறது பெரிய பரபரப்பாக அவர் ஏற்படுத்திடுவார் மக்கள் மத்தியில். அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருந்தது. அதை அடித்ததுனால ஒரு சிம்பதி ஃபேக்டராக இருக்கும் அவர் இது பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்கிட்ட ரொம்ப ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி. பெரிய கட்சி வருது அது வருதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அவரோட லீடராகவே லைம்லைட் கொடுத்ததாரு நினைக்கலாம். சொல்லியிருக்கக்கூடாது. பிஜேபிக்காரங்களாவது பரவாயில்ல, ஒரு இங்கே வந்துட்டோம் எம்எல்ஏ ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் மந்திரி ஆயிடலாம், நயனா நாயந்திரன் தமிழிசை நினைக்கிறதெல்லாம் வந்து அவங்க லேஞ்சிக்கு அவங்களுக்கு நஷ்டப்படுறதுக்கு பெருசாக இல்லைன்னு கூட நினைப்பாங்க. எடப்பாடிக்கு நஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பெரிய கட்சின்னு சொல்லி அவர் நஷ்டப்பட்டுட்டார். அதே மாதிரி அவர் தனியாக நிற்க மாட்டார்னு நினச்சி இவர் செல்லூர் ராஜி இவங்கெல்லாம் பேசி விஜயை தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ விஜயோட இந்த முக்கியத்துவத்துக்கு காரணமே மற்றவங்க வந்து பல நிரூபிக்காத அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் தான். ஆர்டி டீம் தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம சொன்னது மாதிரி அவர் கூட்டணி வைக்க விடாமல் பார்த்துக்கிட்டோம். அது சீமான் கூட தம்பி நீ பல நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ விஜய்ங்கிறவருக்குள்ள நிலைமை மே 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. மே 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண முறை தான் விஜய் இத்தனை விழுக்காடு பலத்துக்குள்ள ஒரு தலைவர். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் 0% தான், பெர்சன்டேஜ் இல்லாதவர் தான். அதைத்தான் எல்லா கட்சிகளுமே மதிச்சாங்க. பட் அவரால் பெர்சன்டேஜ் வரும்னு செங்கோட்டையன், சத்யபாமா, ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் போன்றவங்களாம் மதிச்சிட்டாங்க. அவர் லீடராக ஓட்டு வர முடியும்னு. லோகேஷ் அதெல்லாம் அது அவருக்கு ஒரு ப்ளஸ் தான். அந்த மதிப்பு கிடைக்கிறதுக்கு மற்றவங்க அவரை பெருசாக தூக்கி பண்ணாதான். அது பண அரசியல். அவருக்கு ஆட்கள் வந்து சேலத்தில் பணம் கொடுத்துருக்காங்க, நெல்லையில் பணம் கொடுத்துருக்காங்க. இவர் கொங்கு ஈஸ்வரன் என்ன தொகுதியில் பணம் கொடுத்துருக்காங்க அவருக்கு எதிராக, அந்த அருண்குமாரா அவங்களும் சில தொகுதிகளில் பணம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட அரசியல் தூய அரசியல், ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது. சார் பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.